அடையாறில் நடைபெற்ற பாஜக நிர்வாகி கராத்திய தியாகராஜன் பிறந்தநாள் விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை அடையார் காந்தி நகரில் வசித்து வரும் பாஜக மாநில செயலாளர் கராத்திய தியாகராஜன் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினார். உடன் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினர். மேலும் இந்நிகழ்வில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஓடும் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்காமல் ரகளை செய்த போதை ஆசாமியிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வேலூரில் இருந்து அரசு பேருந்து ஒன்று கிருஷ்ணகிரி நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளது. இதில் வேலூரில் இருந்து ஆனந்த் என்ற இளைஞர் மதுபோதையில் பேருந்தில் பயணித்துள்ளார். அப்பொழுது நடத்துனர் அவரிடம் பயணச்சீட்டு எடுக்குமாறு கேட்டுள்ளார். அப்போது அவர் பயணச்சீட்டு எடுக்க மறுத்த நிலையில் நடத்துனருக்கும் இளைஞருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பள்ளிக்கொண்டா பகுதிக்கு வந்ததும் காவல் நிலையத்திற்கு சென்று இதுகுறித்து நடத்துனர் போலீசில் புகார் செய்துள்ளார். அதன்படி போலீசார் பேருந்தில் ஏறி போதையில் இருந்த இளைஞரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பயணச்சீட்டு எடுத்து கொடுத்து அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிக்கொண்டா காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. பீகாரில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர், பீகாரில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக கையெழுத்து இயக்கம் நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றது என்றும் அதில் ஒரு பகுதியாக பள்ளிக்கொண்டாவில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கையெழுத்திட்டார்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், பீகாரில் 55 லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்கான சரியான பதிலை தேர்தல் ஆணையமோ மோடி அரசாங்கமோ அல்லது மோடியோ இதுவரை தெரிவிக்கவில்லை என தெரிவித்தார். அதனுடைய ஒரு பகுதியாக பள்ளிக்கொண்டா பகுதியில் மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்கள் தலைமையில் இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம். ஏராளமான மக்கள் கையெழுத்திட்டாங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, 55 லட்சம் மக்களுக்கு பீகார்ல வாக்களிக்கிற உரிமை பறிக்கப்பட்டது. இதுல கொடுமை என்னன்னா, சென்ற தேர்தலில் அவர்கள் வாக்களித்தவர்கள். நெக்கினி காற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே தானியமரத்தூர் பகுதியில் மலைவாழ் பள்ளி மாணவர்களின் வசதிக்காக தங்கும் விடுதி உள்ளது. இங்கு கொளையம், அரசமரத்தூர், கோரனூர், தானிமரத்தூர், நெக்கினி, பட்டிக்கொலை ஆகிய மலை கிராமங்களில் இருந்து மலைப்பாதைகளின் வழியாகவும் காற்றாற்றை கடந்து சென்று அங்குள்ள விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஜவாது மலை தொடரில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் நெக்னி மலை கிராமத்தில் இருந்து அமிர்தி வழியாக செல்லும் காற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்ல ஆற்றை கடக்க முடியாமல் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் 1791 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உப்பிலிப்பாளையம் சிக்னல் முதல் கோல்டு பீன்ஸ் வரை அவினாசி சாலையில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மேம்பாலத்தை இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தின் மிக நீளமான இந்த மேம்பாலத்துக்கு கோவையைச் சேர்ந்த விஞ்ஞானி ஜி.டி. நாயுடுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் அருகே தலையில் காயத்துடன் கூலி தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தகாத உறவு காரணமாக அவர் அடித்து கொலை செய்யப்பட்டு இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த வெங்கடசாமி ரெட்டையூர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான தேவேந்திரன் என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கந்தநேரி பொந்தியூர் தோப்பு என்ற பகுதியில் தலையில் காயங்களுடன் மர்மமான முறையில் அவர் இறந்து கிடந்த நிலையில் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த அருண் என்பவரின் சகோதரியுடன் தேவேந்திரனுக்கு தகாத உறவு ஏற்பட்ட நிலையில் தேவேந்திரனின் மனைவி அவரை பிரிந்து தனியே வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் தனியே வாழ்ந்து வந்த தேவேந்திரனின் மனைவிக்கு அருணுடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனியே வாழ்ந்து வந்த தேவேந்திரன் சில மாதங்கள் கழித்து தனது மனைவியை சமாதானம் செய்து தன்னுடன் வாழ அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தேவேந்திரனை அருண் கொலை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்த நிலையில் தலைமறைவாக இருக்கும் அருணை தேடி வருகின்றனர்.
மக்கள் இயக்கமாக மாற்றி வீடு வீடாக சென்று பாஜக வாக்கு திருட்டு குறித்து தெரிவிப்போம் என முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு பேட்டியளித்துள்ளார். மத்திய பாஜக அரசு மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் போக்கை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர் காங்கிரஸ் சார்பில் கையெழுத்து இயக்கம் ஜங்ஷன் உழவர் சந்தை அருகே நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கையெழுத்து இயக்கத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாஜக அரசு பதவி விலக கோரி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் ராகுல் காந்தி கண்டுபிடித்த வாக்கு திருட்டை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருவதாகவும், மக்கள் இயக்கமாக மாற்றி வீடு வீடாக சென்று வாக்கு திருட்டு குறித்து எடுத்துரைப்போம் எனவும் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட அமைச்சியாபுரம் கிராமத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் மலம் கலந்திருப்பதாக கூறப்படும் அதிர்ச்சி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் இக்கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிதாக பயன்பாட்டிற்கு வந்த குடிநீர் தொட்டியில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து மக்கள் ஆய்வு செய்தபோது அதில் மலம் கலந்திருந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கடந்த 2 நாட்களாக கிராம மக்கள் குடிநீர் பயன்பாட்டை நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்து கிராம மக்கள் மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை செய்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும், தொட்டியை சுத்தம் செய்து மருத்துவ முகாம் அமைக்கவும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தற்போது மதுரையில் இருந்து தடயவியல் துறை உதவி இயக்குநர் ராஜேஷ் தலைமையிலான குழுவினர் அமைச்சியாபுரம் கிராமத்தில் நேரில் வந்து குடிநீர் மேல்நிலை தொட்டியில் மலம்தான் கலந்துள்ளதா என்பதை உறுதி செய்வதற்காக ஆதாரங்களை சேகரித்து ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து வாகனங்கள் மூலம் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சீர்காழி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர்கள் பேருந்தை முந்த முயன்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பேருந்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட காட்டுநாயக்கன் தெருவைச் சேர்ந்த ஏழுமலை மகன் தனபால் மற்றும் கோபால் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து சீர்காழி நோக்கி சென்றுள்ளனர். அப்பொழுது சட்டநாதபுரம் உப்பனாறு பாலம் அருகே முன்னால் சென்ற காரைக்காலில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற புதுச்சேரி அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த காரில் மோதிய இருசக்கர வாகனம் தடுமாறி கீழே விழுந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவரும் பேருந்து சக்கரத்தில் சிக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயங்கொண்டம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் இரும்பு தடுப்பில் மோதி உருண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்த பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த 10 பேர் காரில் ஜெயங்கொண்டம் வந்துவிட்டு மீண்டும் சொந்த ஊரான பெரிய கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்கு செல்வதற்காக ஆண்டிமடம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது கூவத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரத்தில் இரும்பு தடுப்பில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த துளசிராமன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்த அறிவழகன் மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் 8 பேர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோத்தகிரி பகுதியில் சுடுகாட்டை தோண்டிய கவுன்சிலரை கண்டித்து அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராம மக்களுக்கு பொதுவான சுடுகாடு இல்லாத நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த 15வது வார்டு கவுன்சிலர் கணபதி என்பவர் நேற்றிரவு JCBயை கொண்டு பொது சுடுகாடு உள்ள பகுதியை மட்டமடித்து மண்களை கொண்டு அதை மூடியுள்ளார். மேலும் கல்லறையை மூடியுள்ளார். இதனையடுத்து காலையில் அப்பகுதி மக்கள் அவ்வழியாக செல்லும் போது எலும்புக்கூடுகளும் மண்டை ஓடுகளும் தெரிந்ததால் கொந்தளித்த அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு வந்து கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் அளித்தனர். வேலூரில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னர் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் கால்வாய்களை தூர்வாரி வைக்க வேண்டும் என ஆட்சியர் சுப்புலட்சுமி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் சாலையோர கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலைகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் கன்சால்பேட்டை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு மழையின் போது திடீர் நகரில் உள்ள
ITI மாணவர் விடுதியில் நீர் புகுந்த நிலையில் இந்த ஆண்டு அவ்வாறு இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாணவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். குழந்தைகளின் உயிரை பறித்த இருமல் மருந்து விவகாரத்தில் உரிமத்தை சட்டப்படி ரத்து செய்து அந்நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற வைர விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், கோல்ட்ரிப் மருந்து விவகாரத்தில் அந்த நிறுவனத்தின் பதில் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி உரிமத்தை ரத்து செய்து அந்நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுவது சரியல்ல என்றும், உயிரிழப்புகள் பெரும்பாலும் டெங்குவுடன் இதர இணை நோய்கள் இருப்பதாலேயே நிகழ்கின்றன என விளக்கமளித்து பேசினார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை TNMSC மூலம்தான் மருந்து கொள்முதல் செய்வோம். அந்த மருந்தை நாம் இதுவரை கொள்முதல் செய்ததில்லை. இது வேறு யாரும் கூட கொள்முதல் செய்து விற்கக்கூடாது என்கின்ற வகையில் உடனடியாக தடை செய்யப்பட்டது. மிக வேகமாக செயல்பட்டதன் விளைவாக தமிழ்நாட்டில் எந்தவிதமான அந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கிணற்றுக்குள் தவறி விழுந்து வாலிபர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குலுக்குப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் யுவராஜ். இவர் இரவு நேரத்தில் கிணற்றின் தடுப்பு சுவரில் படுத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்து இவர் உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தாராபுரம் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து யுவராஜ் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிணறு திறந்த வெளியில் இருப்பதை பற்றி 3 முறை பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் மனு கொடுத்ததாகவும், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், இது அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் நடைபெற்றது என கிராம மக்கள் குற்றம் சாட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இந்த கிணறுக்கு கம்பி வலை அமைத்தும் இந்த குடும்பத்திற்கு நஷ்டீடு வழங்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிறோம். 20 முதல் 25 லட்சம் இந்த குடும்பத்திற்கு நஷ்டீடு வழங்கி அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலை கூற வேண்டும். இந்த செயல் அலுவலர், இந்த பேரூராட்சியினுடைய அனைவரும் இந்த பகுதிக்கு வந்து அவரை எல்லாம் சந்தித்து இந்த உடனடியாக இந்த கிணறுக்கு கம்பி வலை அமைக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் சில பணிகளில் தொய்வு இருப்பதை கண்டறிந்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 52 துறையுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அரசின் திட்டப்பணிகள் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது என ஆய்வு செய்து வருவதாகவும், அதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல்லில் ஆய்வு மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், பல்வேறு திட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் சில பணிகளில் தொய்வு இருப்பதை கண்டறிந்துள்ளதாகவும், அதை சரி செய்ய அறிவுரை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். சில பணிகளுக்கு அந்த டெட்லைன் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்குள்ள முடிச்சிருக்கோன்னு அரசு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எனவே அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அது சொல்லப்படும். தொடர்ந்து அதை ஃபாலோ அப் செய்யப்படும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செல்லும்போது இந்த மாதிரி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அறிவாளால் தனது கணவரை வெட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கற்காக்குறிச்சியை சேர்ந்த இளஞ்செழியனுக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர் ரவி என்பவருக்கும் 30 வருட காலமாக நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ரவி நிலத்தில் டிராக்டர் வைத்து உழவு பணி நடத்திய போது இளஞ்செழியன் அவரது மனைவி இருவரும் நடைபாதையில் ஏன் உழவு பணி நடத்துகிறீர்கள் என கேள்வி கேட்ட பொழுது இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த ரவி அறிவாளால் இளஞ்செழியனை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இந்நிலையில் வடகாட்டில் உள்ள காவல் நிலையத்தில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் மனு அளித்துள்ளதாக அவரது மனைவி கௌதமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். சாப்பாடு இல்ல, இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலாம் சார். என்ன காரணம்? யார் எந்த ஊரு? கொல்லையில உழுததை போய் பாதை உழுவாண்டோம்னு உழுவ சொன்னதுதான் சார். சிவா என்ற சிவகுமார் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, கைது பண்ணலை. 10 நாளாச்சு. வீட்டுக்காருக்கு 2 விரலும் செயல் இருந்து இருக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.